வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 28. திலக்கின் நடவடிக்கையால் விக்கித்து நின்ற ஜெய்சங்கர் சமையலறையில் இருந்து கேட்ட மணிகர்ணிகாவின் கொல்லென்ற சிரிப்பொழியால் சுயநினைவு அடைந்து தன் வண்டியிடம் அமர்ந்திருந்த சிறுவனை பார்வையால் கூர்ந்தான். கையில் இருந்த கோரிய ஆணியால் முன் டயரை கிழிக்க தீவிரமாக முயன்று கொண்டிருந்தான் அவன். முதல் முயற்சியில் அது நடக்கவில்லை எனவும் லேசாக ஆங்காரம் கொண்டு கையை இன்னும் பலமாக அவன் ஓங்கும் நேரம் ஜெய் சற்றே அதட்டலுடன் அவனை சத்தமாக அழைத்தான். திலக்! அவனுடைய குரலில் குழந்தை பதறி எடுத்து எழுந்து சுற்றும் முற்றும் பார்த்தான். ஜெய் கண்களில் தென்படவில்லை எனவும் லேசாக நிம்மதியடைந்து நெற்றி சுருங்க தன் கையில் இருந்ததை வெறித்தபடி நின்றான். ஜன்னல் புறம் நின்றிருந்த ஜெய் மெதுவாக தன் அறை வாயிலுக்கு சென்று மறைவாக நின்று கொண்டு மீண்டும் குரல் கொடுத்தான். திலக், எங்க இருக்க? சீக்கிரம் வா! அவனுடைய சத்தம் கேட்டு அதற்குள்ளாக மணி அறையினுள் வந்தாள். இப்ப எதுக்கு அவனை கூப்பிடுங்க? என்ன வேணும் உங்களுக்கு என்று வினவியபடி தன் கரங்களை மாலையாக்கி அவன் கழுத்தில் இட்டாள். மெல்ல அவள் கரங்களை விலக்கி, குடிக்க தண்ணி வேணும் என்றவனின் இறுக்கத்தை வினோதமாக பார்த்தவள், அதுக்கே ஜேபி உங்க முகம் இப்படி இஞ்சி தின்ன குரங்கா இருக்கு என்று இதழ் சிரித்தபடி வெளியேறினாள். இதயமும் மூளையும் கனத்து போய் முன்னரைக்கு வந்த ஜெய் எதிரே வந்த திலக்கை உற்று பார்த்தான். முகத்தில் இறுக்கம் பரவியிருக்க இதழ்களை அழுந்த மூடியிருந்த சிறுவனை பார்வையால் அளக்கும் பொழுது வயிறு லேசாக புடைத்திருந்து கத்தியும் ஆணியும் நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என தங்கள் மறைவிடத்தை தெளிவாக பறைசாற்றியது. அவனையும் மீறி உள்ளுக்குள்ளிருந்து மெல்லைய பெருமூச்சு ஒன்று வெளியேற, இவ்வளவு நேரமா எங்க இருந்த நீ என்று அவனை ஆழ்ந்து நோக்கினான். சட்டென்று சிறுவனின் முகத்தில் எரிச்சல் ரேகைகள் தோன்ற, ஏன் வெளியேதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் என்றான் திலக் புருவ சுளிப்புடன். சரி, நேரம் ஆயிடுச்சு பாரு, போய் தூங்கு. இந்த ராத்திரி நேரத்துல வாசல்ல தனியா நிக்க கூடாது எனவும் உர்ரென்று வேகமாக உள்ளே விரைந்த திலக் அறை வாயிலில் சற்றே நிதானித்து திரும்பி ஜெய்யை பார்த்தான். அவனுடைய பார்வை திசை மாறாமல் தன்னை குறிவைத்தே இருக்கவும் சின்ன முகசொலிப்புடன் அறைக்குள் புகுந்து கொண்டான் குழந்தை. சிலையாக நின்றிருந்த கணவனை முழுக்கிய மணி, தண்ணி கேட்டீங்களே என்றபடி நீர் ஜாடியை நீட்டினாள். என முனகியவன் அவளிடம் வாங்கி பருகிவிட்டு திருப்பிக் கொடுத்தான். ஜெயின் முகம் நார்மலாக இல்லை என்பதை உணர்ந்தவள் அவனையே யோசனையுடன் பார்வையிட்டாள். வாயில் கதவை அடைத்து அனைத்து தாழ்பாள்களையும் போட்டு வீட்டை பூட்டிவிட்டு சாவியை தன்னுடன் உள்ளே எடுத்துச் செல்ல முனைந்தவனை தடுத்தாள் மணி. என்ன, சாவிய கேஸ்டான்ல மாட்டாம ரூம்க்கு எடுத்துட்டு போறீங்க? காலையில அத்தைதான் முதல்ல எழுந்து வாசத்தளிக்க கதவை திறப்பாங்க, மறந்துட்டீங்களா என்றாள். இல்ல, நாளைக்கு நான் சீக்கிரமா எந்திரிக்கணும், அதனால சாவி என்கிட்டே இருக்கட்டும் என்று முன்னேற சட்டென்று சிரித்து விட்டாள் மணி. அவன் நெற்றியை சுருக்க, நீங்களாவது சீக்கிரமா எந்திரிக்கிறதாவது என்று அவள் கேலி செய்ய மெல்ல இறுக்கம் தளர்ந்து முறிவளித்தான் ஜெய். இதுதான் அழகு என்று அவன் கண்ணம் கிள்ளி கொஞ்சியவள் கழுத்தை வளைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள். ஜெய் அவள் நெற்றியை முட்ட, அச்சோ, அத்த நாளை காலையில அடதோசை பாக்கலான்னு ராத்திரியே அரிசி பருப்பு ஊற போடணும்னு சொன்னாங்க, போட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே, நான் போய் பாத்துட்டு வரேன் என்று கிச்சனுக்கு ஓடினாள். இவளெல்லாம் என தலையசைத்து சிரித்தபடி அறைக்கு செல்ல திரும்பியவன் திலக் வெளியே எட்டி பார்த்துவிட்டு உள்ளே மறைவதைக் கண்டு யோசனையுடன் தன்னறை வாயிலின் உள்ளே சற்று நகர்ந்து நின்று அவனை கவனித்தான். ஜெயின் தலை மறைந்ததும் விழிகளை அலைய விட்ட திலக் மெல்ல வெளியே வந்து தன் சட்டைக்குள் இருந்த கத்தியையும் ஆணியையும் எடுத்து டைனிங் ரூம் செல்ஃப் ஒன்றில் ஓரமாக பதுக்கி வைத்தான். பின்னர் ஓசைப்படாமல் மீண்டும் அறைக்குள் புகுந்து கொண்டான். திலக்கின் நடவடிக்கையால் ஜெய்சங்கருக்கு லேசாக தலை வலிப்பது போல் இருக்க அலுவலக வேலையை பிறகு பார்க்கலாம் என லேப்டாப்பை ஷட்டவுன் செய்தவன் படுக்கையில் சரிந்து சிந்தனையில் ஆழ்ந்தான். திலக் ஏன் இவ்வாறெல்லாம் வித்தியாசமாக நடந்து கொள்கிறான்? நன்றாகத்தானே இருந்தான். இல்லை, நம்மிடம் எதுவும் மறைக்கிறானா? அப்பொழுது அன்றும் என் பைக்கை பஞ்சர் செய்தது, பெட்ரோல் டியூபை வெட்டிவிட்டது எல்லாம் அவன்தானா? அவனுக்கு என் மீது அப்படி என்ன வெறுப்பு, கோபம்? அவன் மனம் நோகும்படி நான் என்ன தவறளித்து விட்டேன்? எதற்காக அவன் கண்களில் அத்தனை வெறி தோன்றியது? இது மிகவும் தவறான செயலாயிற்றே. சிறுபிள்ளைத்தனமாக. அவன் இன்னும் சிறு பிள்ளைதான். வண்டியை பஞ்சர் செய்து தன் சினத்தை ஆற்றிக் கொள்கிறவன் இப்படியே விட்டால் நாளை வண்டியின் பிரேக்கை கட் பண்ண மாட்டான் என்று என்ன நிச்சயம்? இதை இப்படியே வளரவிடக்கூடாது.
வஞ்சம் தீர்ப்பதாக நினைத்து அவன் செய்யும் செயல்கள் யாவும் சிறியதாக இருப்பினும் மிகவும் ஆபத்தானவை. அவனுடைய இந்த பழக்கத்தை துவக்கத்திலேயே சரி செய்தாக வேண்டும். இல்லை என்றால் வெளியிடங்களில் மற்றவரிடம் தோன்றும் கசப்பிற்கும் இவன் இதுபோல் பழி தீர்க்க ஆரம்பித்து விடுவான். இத்தகைய செயல்கள் படிக்கின்ற இடத்தில் மட்டுமில்லாமல் சமூகத்திலும் அவனுக்கு இழிவைத்தான் தேடித்தரும். நோ, ஏன் பொறுப்புல வளர்ற குழந்தை அவன். அவனுக்கு உரிய நல்ல விஷயங்களை நான் தான் கவனமா எடுத்து சொல்லணும் என்ன உறுதியாக முடிவெடுத்தான். ஆனா இதை எப்படி சரி செய்து? நான் தனிமையில பேசி பார்த்தா அவனோட மனசு விட்டு பேசுவானா? சந்தேகம்தான். ஏற்கனவே ஊரில் எங்கள் திருமணத்தை உறுதி செய்யும் நிகழ்ச்சியின் பொழுதே என்னிடம் விரைத்துக் கொண்டு கோபமாக சுற்றினான். எனக்குள் தோன்றிய குழப்பத்தையும் அம்மா அதையும் இதையும் பேசி சமாளித்து சமாதானப்படுத்தி விட்டார்கள். சரி, இவனும் அமைதியாகத்தானே இருக்கிறான் என சற்று கவனக்குறைவாக இருந்து விட்டேன். வெகு நாட்களாக ஆரம்பத்திலிருந்தே திலக் தனக்குள் எதையோ போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறான் போலிருக்கிறது. என்ன பிரச்சனையாக இருக்கும்? அதற்குரிய காரணியாக அவன் எவ்வாறு என்னை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான்? புரியவே இல்லையே. சரி, என்னவென்றாலும் பரவாயில்லை. அவனிடம் நானே நேரடியாக பேசி பார்க்க வேண்டும். அப்பொழுதும் அவன் வெளிப்படையாக பேசவில்லை என்றால் சைக்காட்டிஸ்டிடம்தான் அழைத்து போக வேண்டும். இது போன்ற நெகட்டிவ் கேரக்டரை அவனுள் வளரவிடக்கூடாது. அது அவனுக்கு ஆபத்தாக மாறும். முன்னர் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். அடக்கடவுளே, கல்யாணம் முடிஞ்ச 1 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சா? நெத்தி மொகனு எல்லா இடத்துலயும் ஏதோ சுருக்கமா இருக்கே என்று அவனுடைய தீவிர சிந்தனையை கேலி செய்தபடி அருகில் வந்தாள் மணி. அப்பொழுதுதான் அவள் கதவை அடைத்துவிட்டு உள்ளே வந்திருப்பதையே கவனித்தான் ஜெய். என்ன பார்வை என்று அவன் கன்னத்தை இடித்தவள் சற்று நகர்ந்து அவள் இடத்தில் படுத்தாள். எந்த உணர்வுமின்றி ஜெயின் உணர்வுகள் மறத்து போயிருக்க தன் மனைவியை ஏறெடுத்து பார்க்காமல் சுவற்றை வெறித்திருந்தான் அவன். திரும்பி அவன் முகத்தை உற்று நோக்கியவள், என்னப்பா, ஏதோ பிரச்சனையா? கொஞ்ச நேரமா உங்க முகமே சரியில்லையே என்று ஆதரவாக அவன் நெற்றியை வருடினாள். அவளிடம் திரும்பியவன் எதுவும் பேசாமல் அவள் நெஞ்சில் முகம் புதைத்து கட்டி கொண்டான். மூளை முழுவதும் சூடாக இருப்பது போல் தோன்றியது. இதை இவளிடம் சொல்லலாமா வேண்டாமா? இல்லை, வேண்டாம். பிறகு அம்மாவை போல் இவளும் என்னை ஏதாவது பேசி சமாளித்து குழப்பி விட்டாள் என்றால் திலக்கிடம் உள்ள பிரச்சனையை தெரிந்து கொள்வதில் இன்னும் காலதாமதம் ஏற்படும். அதுவும் இல்லாமல் அவனுடைய கோபம் என் மீதுதான் என்பது தெரிய வந்தால் இவள் தேவையில்லாமல் அவனிடம் சென்று படபடவென்று கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவாள். அவனிடம் கோபப்பட மாட்டாள்தான் என்றாலும் பிறகு அவனிடமிருந்து விவரங்களை அறிவது மேலும் சிக்கலாகிவிடும். இது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். அவனுடைய மனநிலைக்கு ஏற்ப கொஞ்சம் பக்குவமாகத்தான் கையாள வேண்டும். என்னடி செல்லம், ஏதோ ஆபீஸ்ல சிக்கலா? சாப்பிடுற வரை நல்லாதானே இருந்தீங்க, அதுக்கப்புறம் சரியே இல்லையே என்று மீண்டும் விவரம் கேட்டாள் மணி. ஆமாண்டா, எடுத்துட்டு இருக்க புது வேலையில கொஞ்சம் டென்ஷன் என்று அவள் கேள்வியை வைத்தே சமாளிப்பாக பதில் அளித்தான் ஜெய். சரி சரி, கூல் டவுன். ஜேபிக்கு அதெல்லாம் ஜுஜுப்பி. சீக்கிரமே பிரச்சனை சரியாயிடும் பாருங்களேன் என்றபடி அவனை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டவள். சரி, நான் இப்போ மம்மக்குட்டிக்காக ஒரு தாலாட்ட பாடுவேனா? அதை அமைதியா கேட்டுக்கிட்டே என் செல்லப்பட்டு தூங்கிடுவாங்களாம் என அவள் கொஞ்சனுடன் விழற்ற ஜெய் வேகமாக அவளிடமிருந்து விலகினாள். ஏய், இவர் கட்டி பிடிச்சு தட்டி தூங்க வைக்கிறியா? அதுவரை எல்லாம் ஓகே. ஆனா தயவு செஞ்சு இந்த அர்த்த ராத்திரியில உன் அமுத கானத்தை எடுத்து விட்டு ஊரை கூட்டி இன்னும் தலைவலியை உண்டாக்கிறாத என்று நெற்றியை அழுத்திக் கொண்டான். அவன் தலையிலேயே ஒரு கொட்டு வைத்தவள், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஞானசூன்யம் ஞானசூன்யம் என்று அவனை நிந்தித்து விட்டு, எனக்கெல்லாம் தெரியாது, ஒழுங்கு மரியாதையா நான் பாடுறத கேட்டுட்டுதான் நீங்க தூங்கணும் என்று அடம் பிடித்தாள். அடிப்பாவி, தாலி கட்டினத பாவத்துக்காக ஏண்டி என்னை இப்படி கொடுமைப்படுத்துற என்று புலம்பினான் ஜெய். ரொம்பத்த புலமாதரா, நான் நல்லாதான் பாடுவேன் என விடாப்படியாக சுசிலாவின் லாலி லாலி பாட்டை லைஃபுடன் பாட ஆரம்பித்திருந்தாள் மணி. இருக்கிற டென்ஷன்ல இவ வேற என்ற அழைப்பில் இருந்த கணவனுக்கு உண்மையிலேயே அவளுடைய குரலை கேட்டு மிகவும் வியப்பாகத்தான் இருந்தது. அந்த அளவிற்கு அவனுடைய மனைவி இனிமையாக பாடினாள். அவளின் அடாவடி குணத்திற்கும் பேச்சிற்கும் துளியும் சம்மந்தமில்லாமல் குரலில் அத்தனை மென்மையை கொண்டு வந்திருந்தாள் பெண். அவனுடைய விரிந்த விழிகளைக் கண்டு அவள் பெருமையாக புருவங்களை உயர்த்த புன்னகைத்தவன் அறையில் சென்று சூப்பர் என இதழ் அசைத்து அவளுடைய கன்னத்தில் முத்தம் பதித்து நிம்மதியாக அவளை அணைத்தவாறு விழிகளை மூடிக்கொண்டான். மறுநாள் வேலை சீக்கிரம் முடிந்துவிட்டதாக கூறி செண்பகத்தையும் மணியையும் பள்ளிக்கு வர வேண்டாம், நானே திலக்கை அழைத்து வந்து விடுகிறேன் என அலைபேசியில் தகவல் தெரிவித்துவிட்டு அவனுக்காக வண்டியோடு கேட்டில் காத்திருந்தார் ஜெய்சங்கர்.
பள்ளி முடிந்து மாணவர்கள் வரிசையாக வெளியே வரவும் நிமிர்ந்து அமர்ந்த ஜெய் திலக்கை எதிர்நோக்கி விழிகளை அலையவிட சற்று தூரத்தில் தன் வயதையொட்ட மற்ற பிள்ளைகளுடன் வாய்விட்டு சிரித்தவாறு வந்து கொண்டிருந்தான் சிறுவன். இவன் இந்த மாதிரி வீட்டுல கலக்கலான்னு வாய்விட்டு சிரிச்சு எத்தனை மாசம் ஆயிடுச்சு, அத கூட சரியா கவனிக்காம இருந்திருக்கோமே. கேட்டின் அருகில் வந்துவிட்ட திலக் அப்பொழுதுதான் தனக்காக அங்கே காத்திருந்த ஜெய்யை கண்டு முகம் இறுகினான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.